குட்டீஸ்க்கு சாண்ட்விச் வந்து கடையில் வாங்கி தராமல் வீட்லேயே எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட் வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் தடவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் வேணும்னாலும் சீஸ் வச்சுக்கலாம், வேணானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பொரியல் அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் சீஸ் வச்சுட்டேன். சீஸ் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாண்ட்விச், அதை எடுத்து அதில் வச்சுருங்க. அது நல்லா வந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வேகணும் இல்லையா, திருப்பி போட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே டோஸ்ட் ஆகிடும். டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சாண்ட்விச் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.